தனிமனித தற்சார்பு வாழ்வியல் முறையை சூழலியல் பாதுகாப்பின் அடிப்படை வித்து. வணக்க மக்களே, நான் உங்கள் ஆனந்த். நம்ம இப்போ பார்க்க இருக்கக்கூடிய காணொளி மதுராந்தகம் அருகே நாங்கள் வசிக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்டில் பாரம்பரியமான பழைய ஓட்டு வீடு, அது மரபு சார்ந்த கட்டுமானத்தோடு அடைந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியப்பட்ட ஒரு பழமையான வீடு. அந்த பழமையான வீட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலப்பரப்பு, கிட்டத்தட்ட நம்ம விளைய வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் நிலம் தான். அந்த 1 சென்ட் நிலத்துக்குள்ளே காய்கறி, கீரைகள், அப்புறம் கிழங்கு ரகங்கள், பூக்கள், மூலிகைகள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரகங்களையும் நம்ம மரபு சார்ந்த ரகங்கள் எல்லாமே நம்ம அதில் நடவு பண்ணி விதைகளை சேகரிச்சுட்டு வரோம். அந்த நிலத்தில் நம்ம வருங்கால தலைமுறைகளுக்கான முக்கிய கல்வி அறிவான வேளாண் சார்ந்த கல்வி அறிவை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. அந்த வகையில் நம்மளோட பிள்ளைங்களும் அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளை அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு தாவரங்கள் குறித்த விவரங்களை கேட்டறிஞ்சோம், அதோட பெயர்களை கேட்டறிஞ்சோம், அதோட தன்மையை பற்றி கேட்டோம். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாங்க, தெரியாததை நம்மக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க. அதை ஒரு எழுத்து வடிவத்தில் அழகாக நோட்லையும் எழுதி அதோட பெயர்களை பதிவு பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அது குறித்த காணொலி தான் நம்ம பார்க்க இருக்கோம். மக்களே, உங்களோட குழந்தைகளுக்கும் அந்த காணொலியை காமிங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எதிர்கால தலைமுறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த கல்வி முறை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றது கேள்விக்குறி தான். ஆனால் இப்போது நம்ம வேளாண் சார்ந்த கல்வி முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா தற்சார்பு வாழ்வியல் சார்ந்த அறிவும் அதை சார்ந்த அனுபவமும் நமக்கு கிடைக்காம போயிடும். விதைகள் பெரும்பாலும் குழந்தைகள் கைகளுக்கு போய் சேரணும். விதைகள் குழந்தைகள் கைக்கு போனால் தான் விதைகள் பாதுகாக்கப்படும், பராமரிக்கப்படும், பரவலாக்கவும் படும். அந்த வகையில் நம்ம எதிர்கால விதைகளான குழந்தைகிட்ட நம்ம மரபு விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதும் அதை பற்றிய விவரங்களை சேர்க்கறதும் நம்மளோட கடமை கூட. இந்த காணொலியை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பசங்களா, நம்ம எங்கே போக போகிறோம்? போய் என்ன பண்ண போகிறீங்க? எல்லா செடி பேரும் தெரியுமா? தெரியாத செடியை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? போகலாமா? நம்ம போகலாமா? வாங்க போகலாம். வாங்க எல்லாரும் அப்படி போகலாம். வாங்க. பார்த்து நடந்து போங்க. பசங்களா, இது என்ன செடி பாருங்க, நல்லா பூ பூத்துருக்குல்ல. என்ன செடி? என்ன செடி? என்ன செடி? சரி, எழுதிக்கிட்டீங்களா? என்ன பேருன்னு எங்கே எழுதிருக்கீங்க? காமிங்க. ஓ, சுண்டக்காய் எழுதிட்டீங்க, சூப்பர். அடுத்தது போகலாமா? இது என்ன செடி? இது செடியா மரமா? மரம். சொல்லுங்க, என்னது? எழுதிட்டீங்களா? எழுதுங்க. கொய்யாக்காய் மரம் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? சூப்பர். சரி, அடுத்ததாக நம்ம இதை பார்க்கலாம். இது என்ன? இது கருவேப்பிலை. செடியா மரமா? அது செடி. கொஞ்சம் வளரும் உயரமா. அது மரம் மாதிரி என்னாகும்? வளரும். ஓகே, எழுதிட்டீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? கருவேப்பிலை செடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இது என்ன செடி? கொத்தமல்லி இல்லை. கரெக்டாக சொல்லுங்க பாப்பா, கரெக்டாக சொல்லுங்க. கொத்தவரை. கொத்தவரை. என்னது? கொத்தவரை செடி. எழுதிட்டீங்களா? எதோ எழுதிருக்கீங்க? எழுதிட்டு என்ன மறந்துட்டீங்களா? அதை கொத்தவரை செடின்னு சொல்லி. அது என்னது? கொத்தவரை செடி. சரி, அடுத்தது நம்ம இங்கே போகலாம். இது என்னது? இது வரிசையாக வேலி மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். இது என்னது? இது புளிச்சக்கீரையா? எல்லாருக்கும் பிடிக்குமா புளிச்சக்கீரை? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? உள்ளே வாங்க பசங்களா. புளிச்சக்கீரை வேலியிலேருந்து உள்ளே வாங்க. அழகாக வழி இருக்குது பாருங்கள். அப்படி தான் வாங்க. பாத்தியை மெரிக்கக்கூடாது. அப்படியே ஓரமாக வந்து கலந்து வரணும். மெரிக்கக்கூடாது. அப்படி ஓரமாக வாங்க. இப்படி வாங்க. எல்லோரும் வாங்க. ரைட்டு. இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோமா? சரி, ஒவ்வொரு செடி இப்போது செடிகள் பேர்லாம் பார்ப்போம். இதோ இருக்கு இல்லையா, அது செடி பேர் என்னது? இது ஒரு பூச்செடி. பேர் சொல்லுங்க. என்ன பேர்? அதான் என்ன பூச்செடி அது தெரியுமா? தெரியாதா? செண்டு மல்லி. என்ன பூ இது? இது வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கக்கூடிய செண்டு மல்லி. மஞ்சள் செண்டு மல்லி. ஆமாம், எழுதுங்க. இதை பார்ப்போமா? இது விதைக்காக விட்டுருக்கோம். இது ஒரு கீரை ரகம். என்ன கீரை சொல்லுங்க? என்ன கீரை? சூப்பர். அதுதான் பச்சை தண்டு கீரை. விதைக்காக விட்டுருக்கோம். நல்லா வளர்ந்து பூ எடுத்துருக்கா. இது நல்லா பூ எடுத்த பிறகு இதில் விதைகள் இருக்கும். அதை எடுத்து திருப்பி விதைக்கு விடலாம். எழுதிட்டீங்களா? பச்சை தண்டு கீரை. சரி சரி, ஓகே. அந்த கீழே நம்ம அடுத்ததாக
அதுவாக முளைச்சி வந்து நிறைய காய் எடுக்கக்கூடிய மிளகாய் செடியை தான் பார்க்குறோம். இது என்ன மிளகாய் தெரியுமா? என்ன மிளகாய்? நாட்டு மிளகாய் செடி. எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கோங்க பசங்களா. நம்ம அங்கே பார்த்தோம், முதல்ல பார்த்தோம்ல, அதே செடி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஆனால் காயெல்லாம் காய்ச்சிருக்கா. பேர் கரெக்டாக கண்டுபிடிப்பீங்களா? இது பாருங்க, இது இருக்குது பாருங்க, முதல் பார்த்தோமே. இது பேர் என்ன சொல்லுங்க? கொத்தவரை செடியா? பரவாயில்ல, எல்லாருக்கும் தெரியுதா? சூப்பர். எழுதிருக்கீங்களா? அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? சூப்பர். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து ஒரு பழமரம். அது கரெக்டாக சொல்லுங்கள் பாப்போம். இது இருக்கு இல்லையா? ஓ, இதுதான். என்னது? நீ என்ன சொல்லுங்க? பப்பாளியா? சரி சரி. இது பப்பாளி, நாட்டு பப்பாளி மரம். இது மரம் இது நாட்டு பப்பாளி மரம். நம்ம பார்க்குறது வந்து ஒரு சென்ட் நிலத்துல எத்தனை கீரைகளும் காய்கறிகளும் பழங்கள் எல்லாம் பார்க்குறோம். அடுத்தது நம்ம மலை மாவட்டங்களில், மலை பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு செடி காமிக்கிறேன். இப்போதான் முளைச்சி வந்திருக்கு. கேரட் கண்டுபிடிச்சியா? ஏதா அதோ பாருங்க, முளைக்குது பாருங்க, துளுக்குது. இதா என்னது? அது கேரட் முளைக்க வந்துச்சா? அது கல் பக்கத்தில் இதை நகர்த்திக்கோங்க, எடுத்துருங்க. அப்போதான் முளைக்குது பாருங்க. சூப்பரா அது வருது, அங்கேயும் வருது. சூப்பர். அது இருக்கா? சரி. அது பக்கத்தில் இருக்கிறது கீரை ஒன்று. என்ன கீரை சொல்லுங்க? அது வளர்ந்துருக்குல்ல, முள்ளங்கி இலை மாதிரி. என்ன கீரை தெரியுமா? பாலக்கீரை. கேரட் இருக்கு. பசங்களா, நம்ம இதை பார்த்துட்டு இருக்குது என்னது? இது தெரியுதா? நீட்டாக காய்ச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? என்ன செடி? சரி, அது செடியா மரமா கொடியா? கொடியா? அது இது எப்படி பண்ணுவாங்க? சமைப்பாங்க, பொரியல் பண்ணி சமைப்பாங்க, தெரியுமா? சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுல. இது நம்மக்கிட்ட 7 தலைமுறையாக அந்த விதை இருக்குது. நல்லா காய்க்க ஆரம்பிச்சிச்சுல. சரி, பேர் எழுதிக்கோங்க. பொரியல் காராமணி. போ. உங்களுக்கு பெஞ்ச் ஆயிடுச்சா உடம்பு, முதுகு? பசங்களா, அதை பாருங்க, இது ஒரு பூச்செடி. ஆமா, என்ன பூச்செடி தெரியுமா? என்ன செடி? செம்பருத்தி இல்ல, மல்லிப்பூ. மல்லிப்பூ செடியா மரமா? அது மல்லிப்பூ செடி பாருங்க. சரிதான், இன்னும் பூ எடுக்கல. அது மல்லி சின்ன இல்ல வரும். சரியா? எழுதிட்டியா? மல்லி செடி. சூப்பர். இது ஒரு மூலிகை செடி. என்ன சொல்லுங்க? சரி சரி. இது என்ன செடி சொல்லுங்க? இது மூலிகை செடி. அது பேர் என்ன? பேர் தெரியாதா? துளசி. தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சாதாரணமாக தெரியணும் எல்லாருக்கும். துளசி செடி. எழுதிக்கிட்டியா? பசங்களா, நம்ம தோட்டத்தில் இது வந்துருக்கு, நல்லா வாசனையாக இருக்கும். அது பேர் என்ன சொல்லுங்க? கொத்தமல்லி இல்ல, புதினா. என்னது? மறந்துடக்கூடாது. சரியா தம்பி? மறந்துடுவியா? மறக்க மாட்டல்ல? புதினா. சரி பசங்களா, அது இருக்கு இல்லையா? ஆமாம், அது பேர் என்ன சொல்லுங்க? பிடிக்கரணை. எழுதிக்கோங்க. இது என்ன செடி? கிழங்கு செடி. அது சரியா? பிடிக்கரணை கிழங்கு. இது சரியா? கீழே எங்கே கிழங்கு எங்கே வரும்? மண்ணில் வரும். என்ன செடி சொல்லுங்க? என்னது? சத்தமா? ஆமாம். அது என்ன கையில்? அதோட இலையா? இலையில் என்ன வச்சுருக்கீங்க? தண்ணி, தாமரை இலை மாதிரி தண்ணி ஒட்டாது பார்த்தீங்களா? நல்லா தெரியுதா? இது இலை எப்படி இருக்கும்? தாமரை இலையில் இப்படி தான் இருக்கும். தாமரை இலையும் தண்ணி வந்து உள்ளே அதில் ஒட்டாமல் பெறலாம். சரியா? சேப்பங்கிழங்கு. உங்கள் பின்னாடி இருக்குல்ல, அது என்ன கொடி? பாவக்காயா? பாவக்காய் கசக்கும்ல, உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? எவ்வளோ நல்லது தெரியுமா? உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்குமா? சூப்பர். பாவக்காய் கொடி. எழுதிக்கிறீங்களா? அப்படியா? சரி. இது என்ன செடி சொல்லுங்க பாப்போம். என்ன காய் செடி?
வெண்டைக்காயா? ஆமாம், இது பச்சை வெண்டைக்காய். சரியா? பச்சை வெண்டைன்னு எழுதிக்கோங்க. இது செடி எவ்வளோ நாள் காய்க்கும்? 90 நாள் வரைக்கும் இருக்கும். 45-50 நாள் காய் இருக்கும். வாங்க வாங்க உள்ள வாங்க. அடுத்தது நம்ம கீரைங்களை பார்க்க போகிறோம். என்ன சரி, நீங்கள் கீரையெல்லாம் சாப்பிடுவீங்களா? நல்லா பிடிக்குமா? சரி சரி. இது என்ன கீரை சொல்லுங்கள் பார்ப்போம். இது வளர்ந்துருக்குல்ல, அறுவடை பண்ணி சமைச்சிட்டோம்ல. இது என்ன கீரை தெரியுமா? என்ன கீரை சொல்லுங்க. என்ன கீரை? சரி, அரைக்கீரை எழுதுறியா? எழுதிக்கோ. இதுதான் இது கீரை நம்ம சொல்றோம்ல. இது என்ன கீரை? இது பீட்ரூட் கீரை இல்ல, இது சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய முளைக்கீரை. என்ன கீரை? என்ன முளைக்கீரை? சிகப்பு முளைக்கீரை. சொல்லுங்க நல்ல சத்தமா. நம்ம அங்கே பார்த்தோம்ல கருவேப்பிலை பாருங்க. இது மரம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க. கருவேப்பிலை மரம் தான் இந்த அளவுக்கு வளரும். இதுக்கு மேலேயும் வளரும். என்ன இது? கருவேப்பிலை மரம் மாதிரியும் வளரும். ஆமாம், பெருசாக வந்து மரம் மாதிரியும் வளரும். இதை பார்க்குறோம் இல்லையா? இந்த கீரை நம்ம பறிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் அங்கங்கே திருப்பியா வளர்ந்துட்டு வருது இல்லை. இது என்ன கீரை சொல்லுங்க? சிறுகீரை. சிறுகீரை நம்ம என்ன பண்ணுவோம்? பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆமாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஆமாம், அது வந்து அரைக்கீரை. அதுவும் நம்ம 4-5 முறை அரைக்கீரையை. வெங்காயம். ஆமாம், வெங்காயம் வருது. சிறுகீரை எழுதணும். ஆமாம், வெங்காயம். மழை பெஞ்சு சரிஞ்சிருக்கு. அதை மண்ணை அணைக்கணும். மண் அப்படியே லைட்டாக சுற்றி அணைங்க. அதை மண் எடுத்து அணைங்க. அந்த வேரில் மூடணும். மூடிட்டீங்களா? அங்கங்கே பார்த்தீங்களா தண்டிக்கீரை அதுவாக முளைச்சி நமக்கு விதைக்காக வளர்ந்து நிற்கிது. இதெல்லாம் நம்ம விதை எடுத்து திருப்பியும் கீரையை போட்டு வளர்க்கலாம். சரியா? இதை பார்த்தீங்களா? இது வந்து பாவக்காய் கொடி நம்ம பார்த்தோம்ல பந்தலில். இப்போ பாருங்கள், அது தரையில் படந்து எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள்ல. பாவக்கொடி. ஆமாம், பாவக்கொடி பூ எடுத்துருக்கா. உள்ள காய் இதுக்கப்புறம் நிறைய எடுக்கும். அது என்னது? வாழை மரம். எழுதிக்கோங்க. இப்போ தான் வளருது போல இல்லை? சரி. நம்ம இந்த வீட்டு தோட்டத்தில் பந்தல் அமைச்சிருக்கோம்ல. இந்த பழைய மீன் வலையை வாங்கி ரொம்ப அழகாக அமைச்சிருக்கோம். இதுக்கு எதுக்காக அமைச்சிருக்கோம்? பந்தல் கொடி காயெல்லாம் ஏறதுக்கு. இதோ இருக்குது பார்த்தீங்களா? அது என்ன கொடி? அது ஏறுது. ஆமாம், அது வந்து புடலை கொடி. என்னது? இது புடலை மேலே ஏறி என்ன பண்ணோம்? காய் எடுக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பந்தல் அமைப்பு கட்டி ரெடியாக வச்சுருக்கோம். எழுதுங்க, புடலை கொடி எழுதுங்க. பந்தல் கொடி காயில் புடலை கொடி. புடலை கொடி. நம்ம அங்கே மிளகாய் பார்த்தோம் இல்லையா? என்ன மிளகாய் அது? நிறைய காய்ச்சி தான். அந்த காயிலேருந்து நம்ம அதுக்கு விதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? திருப்பியும் நாற்று விட்டுருக்கோம். இது பேர் என்னது? மிளகாய் நாற்று. இந்த மழையிலையும் எப்படியோ மிளகாய் நாற்றுங்க முளைச்சி வந்துட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? இன்னும் ஒரு 15 நாள் ஆகும். இது நல்லா வளர்ந்து எடுத்து நடுறதுக்கு. மிளகாய் நாற்று. இது பாருங்க. அடுத்தது இது பாருங்க, மேலே ஏறி நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க. இது வந்து அந்த விதை ஏற்கனவே இங்கே இருந்த செடியோட விதை விழுந்து அதுவே வளர்ந்துருச்சு. என்ன கொடி இது? என்ன கொடி? மூக்குத்தி அவரைக்காய். மூக்குத்தி அவரை. ஆமாம், இதுவா தப்பு செடியா? அது விதை விழுந்து அதுவா ஏறி நல்லா வளர்ந்துச்சா? பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இதை பார்க்குறோம் இல்லையா? இது வந்து என்ன பேர் சொல்லுங்க? என்ன பேர்? சிறகவரை. இந்த சிறகவரை வந்து என்னது? கொடி. இதுக்கப்புறம் தான் வளர்ந்து வருது, முளைச்சி இப்போ தான் கொடி வந்து பந்தலில் ஏறுது. சிறகவரை பாருங்க. இது வந்து ட்ரேல விட்டுருக்கோம் நாற்று இல்லையா? இது என்ன நாற்றுன்னு சொல்லுங்க பார்ப்போம். கேரட் செடி பார்த்தியா எவ்வளோ சூப்பராக நாற்று விட்டு தான் நல்லா வளர்ந்துருக்கு. இது மழை பெய்யறதுனால நம்ம தனியாக நாற்று விட்டு அப்புறம் எடுத்து கூட நடலான்னு விட்டுருக்கோம். அப்புறம் எடுத்து நட்டுடணும். சரியா?
இப்போ பாருங்க பப்பாளி இல்லை, இப்போ காய் எடுக்க பூ எடுக்க ஆரம்பிச்சிச்சு. காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது என்ன பப்பாளி இது தெரியுமா? நாட்டு பப்பாளி. இது என்ன மரம்? ஆண் மரமா பெண் மரமா? பெண் மரம். இந்த ஒரே ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி ஒரு பூ எடுத்து இந்த மாதிரி ஒரு காயாக வருது எல்லாமே பெண் மரம். ஆண் மரம்ன்றது நிறைய பூ வரும், அதுதான் ஆண் மரம். சரியா? இந்த பூச்செடி பேர் என்ன சொல்லுங்க? செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பூத்துருக்கா? ஒரு பூ வந்துருக்கு. செம்பருத்தி சொல்லுங்க. செம்பருத்தி. அதாவது இது செம்பருத்தின்னு சொல்கிறத விட செம்பரத்தைன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தின்றது பருத்தியை தான் செம்பருத்தின்னு சொல்லுவோம். இந்த பூச்செடி வந்து செம்பரத்தை. என்னது? செம்பரத்தை சொல்லுங்க. பசங்களா, இது என்ன மரம்? இது காய் காய்ச்சிருக்க பலாமரம். என்ன மரம் இது? என்ன மரம்? முள்ளு பலாப்பழமா? அது மேலே முள்ளு முள்ளாக இருக்கிறதுனால முள்ளு பலாவாது. அது அப்படி தான் இருக்கும். அது ஒரு மேல் பகுதி. அது பலா மரத்தோட பலாக்காயோட மேல் பகுதி அப்படி தான் இருக்கும். இதுவா? இது வந்து கொடி உருளை. இது வெத்தலைவள்ளி ரகத்தை சார்ந்தது. கொடி வந்து உருளைக்கிழங்கு மாதிரி கொடியிலேயே காய்க்கக்கூடியது. பேர் என்னது? கொடி உருளை. கொடி உருளை. விடுங்க. இது என்ன மரம் சொல்லுங்க? வாழைப்பழமா? என்ன வாழை தெரியாதா? தேன் வாழை. தேன் வாழை. என்னது? கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க. என்னது? இப்போ நம்ம நாற்று விட்டுருக்கோம், அதை பார்க்க போகிறோம். வாங்க வாங்க, பொறுமையாக வாங்க. சரி வாங்க, வெண்டை செடியை மெரிக்காமல் வாங்க. வாங்க தம்பினியாவா, வந்துட்டியா? இது இருக்கு இல்லையா? இது என்ன? இது இருக்கு இல்லையா? இது வந்து மிளகா நாற்று வளர்ந்துட்டு இருக்கு. இதுவா? இது வந்து வெண்டைச்சா செடி போட்டிருக்கோம்ல, அது வளர்ந்துட்டு வருது. இது வந்து மிளகா நாற்று. மிளகாலாம் 3 ரகம் நாற்று விட்டோம். அதை 1 மட்டும் நல்லா முளைச்சிருக்கு. மழையில் 2 நாற்றும் கொஞ்சம் முளைப்பு கம்மியாக தான் வந்திருக்கு. சரி பசங்களா, இது என்ன நாற்று? என்ன நாற்று? தக்காளி நாற்று. இதை பாருங்க, மழையில் எப்படியோ நம்ம இந்த க்ரீன் நெட் வலையை போட்டு மழையிலேருந்து காப்பாற்றி முளைக்க வச்சிட்டோம். தக்காளி நாற்று. அது பக்கத்தில் இருக்குது. அது என்ன நாற்று முளைச்சி வருது பாருங்க? அது வந்து கத்திரிக்காய். என்ன நாற்று? கத்திரிக்காய் நாற்று. இது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் முளைச்சிருக்கா கொடி. இது வந்து அப்படியே இந்த குச்சிகள்லேயே ஏறி வளர்கிறதுக்காக விட்டுருக்கோம். பசங்களா, இது என்ன தெரியுமா? இது பேர் வந்து அமிர்த கரைசல். என்னது? இதுதான் இயற்கை உரம். நம்ம இதை தான் செடிங்களுக்கெல்லாம் இதை தான் கொடுக்குறோம். மாட்டோட எரு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் இலைத்தலை கழிவு கொடுப்போம். இது பேர் தான் அமிர்த கரைசல். மாட்டோட சாணத்தையும் வெல்லம் தண்ணியெலாம் கலந்து கோமியெல்லாம் கலந்து ரெடி பண்ணுறோம். சரியா? இது என்ன மரம்? இது முருங்கை மரம். முருங்கையை வச்சவன் வெறுங்கையோட போக மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, முருங்கைக்கீரையை சாப்பிடும் போது வயசாக அந்த மூட்டு வலி வரும்ல, அதெல்லாம் வராமல் கொம்பை ஊனிட்டு போகாமல் வெறுங்கையை கொம்பை தூக்கி போட்டு கையோடு நடக்கக்கூடிய அளவுக்கு கால் பலமாகவும் உடல் எலும்பு எல்லாம் பலுவாகவும் இருக்கும். அதனால தான் அது பேர் என்ன சொல்லுவாங்க? முருங்கை மரம் வச்சவன் வெறுங்கையோட போக மாட்டான் அப்படின்வாங்க. என்ன பசங்களா, தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்ததா? எல்லா செடிகளும் பேர்லாம் தெரியுமா இப்போ? சரி சரி. நோட்டில் என்ன இருந்தது? எழுதி வச்சதெல்லாம் நோட்டில் இருக்கா? பரவாயில்ல, ரொம்ப அழகாக எழுதிருக்கீங்களே. இது ஞாபகமாக வச்சுக்கிட்டு எந்தெந்த செடி எல்லாத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் கால்காணி சேனலை பெல்லை தட்டி விடுங்க. ஓகே பசங்களா, பாய்.